வணக்கம். இன்றைக்கி ஆடி 18, ஆடி பெருக்குன்னு சொல்லலாம். அந்த நாள் அவ்வளவு சிறப்பு மிக்கது. வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அந்த 18க்கு என்ன அர்த்தம், எவ்வளோ சிறப்புன்னா, மகாபாரதத்தில் பருவங்கள் 18, நீதியின் அத்தியாயம் 18, பாரத போர் 18 நாள் நடந்தது. பாரத போரில் கலந்து கொண்ட படைகள் 18 அக்னோரிகள். தர்மருக்கு பீஷ்மர் உபதேசம் செய்த ராஜ தர்மங்கள் 18, அரசர் வழங்க வேண்டிய தண்டனைகள் 18. இராமாயண போர் 18 மாதம் நடந்தது. தேவர் அசுரர் போர் 18 ஆண்டுகள் நடந்தது. சபரிமலை படிக்கட்டினுடைய எண்ணிக்கை 18, புராணங்கள் 18, களம்பகத்தின் உறுப்பு 18, நூல்களை 18 மேல் கணக்கு 18 கீழ்கணக்கு நூல்கள்னு தான் சொல்லுவோம். சித்தர்கள் 18, வேதத்தில் ஒவ்வொரு அத்தியாயமும் 18. இவர்களுக்கு மாலைகள் கோர்ப்பதும் 18 எண்ணிக்கையில் தான் கோர்ப்போம். ஜெபம் செய்வதும் மந்திரங்கள் உபதேசிப்பதும் 18 எண்ணிக்கையில் தான் உச்சரிப்போம். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த நாளில் எது செய்தாலும் நற்பலன்களையே கொடுக்கும். சிவார்ப்பணம்.